இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கார்கள் நிற்கிது. அதாவது சுசுகி, ஹையுண்டாய், மற்ற மாடல்கள்லாம் இருக்குது. இதோடைய கண்டிஷன்கள் விலையெல்லாம் கொண்டு போய் காட்டுறோம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் கலர் செலிரியோ வச்சுருக்காங்க சுசுகியோட. அதையும் பார்ப்போம். இதில் எல்லாமே ஃபுல்லாக செகண்ட் ஹேண்ட் கார்கள். இதில் ஃபுல்லாக எல்லாமே பழைய கார்கள் தான், அதாவது பாவித்த கார்கள் தான் இருக்குது. இதில் சுசுகி செலிரியோன்னு வச்சுருக்காங்க மஞ்சள் கலர். இதோட டீட்டெயிலையும் ப்ரைஸையும் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி செலிரியோஸ் திறந்தவொடனே சூப்பராக இருக்குது. இதோட டீட்டெயிலில் பார்ப்போம். இது சுசுகி செலிரியோ. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 55 லட்சமா. மேனுஃபேக்சரிங் 2015. கிலோமீட்டர் 12,585 கிலோமீட்டர்னு போட்டுருவாங்க. 55,90,000 சுசுகி செலிரியோ. கண்டிஷனும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே நல்லா தான் இருக்குது. இது நாலுமே பவர் விண்டோ தான். டேஷ்போர்ட்டுகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த கிராச்சலும் இல்லை, சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாக பவர் விண்டோ தான். என்ன கியர் சிஸ்டம் மேனுவல். இது ஆட்டோமேட்டிக்கலாக மேனுவல். டேஷ்போர்ட்டும் நல்லா தான் இருக்குது, ஒரு கிராச்சும் இல்லை. இது பின்பக்கம். பின்பக்கம் சீட்டும் அவ்வளோ பழசுன்னு சொல்ல இல்லாது, ஒரு அளவாக தான் இருக்குது. சவுண்டு ஸ்பீக்கர் எல்லாமே நாலுமே இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல கலர் ஒன்று மஞ்சள் கலர். உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் நல்ல புது கண்டிஷனாக தான் இருக்குது, அவ்வளோ பழசுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நான் பாவிச்ச கார் தான். டயரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக தான் இருக்குது. ஹையுண்டாய் பாப்போம். ரெட் கலர் ஹையுண்டாய். இது ஹையுண்டாய்ன்னு போட்டிருக்காங்க. இதோட டீட்டெயில் ப்ரைஸ் எல்லாத்தையும் காட்டுறோம். இதோட மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையுண்டாய் இயோன்னு போட்டிருக்கு. ப்ரைஸ் 45,90,000. மேனுஃபேக்சரிங் இயர் 2015. ரெஜிஸ்டர் 2015. இது ஹையுண்டாயோட கண்டிஷனில் பாருங்கள் அப்படி இருக்குண்டு. இது மாலைபேல உள்ள ஷோரூம். இது இந்த கண்டிஷன்களையும் விலையிலையும் காட்டுறேன். பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரடியாக பார்த்து காரில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆண்ட்ராய்ட் பிளேயர் போட்டிருக்காங்க. டேஷ்போர்ட்டில் எந்த கிராச்சும் இல்லை, ஒன்றும் இல்லை. சீட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ பழைய கண்டிஷனெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பவர் விண்டோ தான், மெனுவல் இல்லை. இல்லைன்னா பின்னுக்கு மட்டும்தான் மெனுவல் போல இருக்குது. முன்னுக்கு எல்லாமே பவர் விண்டோ தான். ஸோ இது ஹையுண்டாய் இயோன். 45 லட்சம் போட்டிருக்கு. ஸோ பின்பக்கத்தையும் அப்படியே காட்டுறாங்க கொண்டு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கார்கள் இருக்குது. சுசுகி இருக்குது, அல்டோ இருக்குது, ஹையுண்டாய் இருக்குது, அப்புறம் பெரோடுவாலாம் நிறைய இருக்குது. ஒவ்வொன்றா காட்டுறேன். ஃபஸ்ட் இதெல்லாம் பாருங்கள். இது காரோட பின்பக்கம். இது ஸோ பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது விண்டோ மெனுவல். முன்னுக்கு மட்டும்தான் போஸ்டரிங் கொடுத்துருக்காங்க. பின்னுக்கும் அழகாக 3 பேர் உட்காந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். நான் நார்மலாக காட்டிட்டு போகிறேன். ஏற்கனவே இந்த ஷோரூமில் காட்டியிருக்கேன் கார்கள். இதே மாதிரி கார்கள் தான் இருந்தது. ஸோ இப்போ புதுசாக கொண்டு வச்சுருக்காங்க. உங்களுக்கு அதுலேயும் காட்டுறேன். பிடிச்சிருந்தா பார்க்கலாம். மாலவேல உள்ள புஞ்சு கார்கோ ஷோரூமில். இதில் நிறைய கார் புக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெண்டா கார்கள். பெண்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 64,000 கிலோமீட்டர் ஓட்டிருக்கான் பெண்டா. இது பெண்டா. என்ன பெண்டா கொஞ்சம் விலை குறைவாக தான் இருக்கும். ஆனால் இலங்கையில் பாவனை கொஞ்சம் குறைவு. இந்த பெட்ரோல் பிரச்சனை, மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது. இது மைக்ரோ பெண்டா. 35,50,000. மேனுஃபேக்சரிங் 2015. ரெஜிஸ்டர் 2015. இது 1997 சிசி. சும்மா நார்மலாக உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம் பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே ஷோரூம் நான் எல்லாமே காட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி கார்கள் தான் ஏற்கனவே காட்டுனேன். நான் இது இப்போ வந்த தொகுதிகள். ஸோ நார்மலாக ப்ரைஸையும் கண்டிஷன்லையும் காட்டுறோம். பார்க்குறோன்னா பார்க்கலாம். இந்த டேஷ்போர்ட்டை பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது.
ஆனால் இதில் ஒரு அடிஷ்னல் பிளேயர் ஒன்று போட்டிருக்காங்க. கியர் சிஸ்டம் ஒரு பெண்டா மைக்ரோ பெண்டா 35 லட்சம். இது வந்து பின்பக்கம் மைக்ரோ பெண்டாவோட பின்பக்கம். இது பின்னுக்கு வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ தான். மெனுவல் இல்லை பவர் விண்டோ தான் பின்னுக்கு. இது பின்பக்கம். இது பார்த்தீங்கன்னா ஹையுண்டா. இதோட வெள்ளை கலர் வந்து ஹையுண்டா. இது பார்ப்போம் அப்படி இருக்குது. ஹையுண்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து முன்னுக்கு வந்து பவர் விண்டோ கொடுக்குறாங்க, பின்னுக்கு தான் வந்து நார்மலாக கொடுக்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் 47 லட்சமா. 2015 ஆண்டு மாடல் 814 சிசி. 47 லட்சம். அது வந்து 45 லட்சம். 47 லட்சம். ஆனால் ஹையுண்டா கொஞ்சம் ஓட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்லாமே மெனுவல் தான். டிஸ்பிளே எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட டேஷ்போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து இதோட பின்பக்கம். இல்லை பாருங்கள், டொயோட்டா விட்ஸ் ஒன்று அடிக்குது. டொயோட்டா விட்ஸ். டொயோட்டா விட்ஸ் ஒன்று நிற்கிது. 54 லட்சமா விட்ஸ். பாவிச்ச கார் தான் பாருங்கள். டொயோட்டா விட்ஸ் இருக்குது. இது வந்து 1,62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கான். ப்ரைஸ் வந்து 54 லட்சம். மேனுஃபேக்சரிங் 2007. ஏபிஎஸ் சிஸ்டமில் இருக்குது. 990 சிசி. இது வந்து பழைய விட்ஸ் நினைக்கிறேன். விட்ஸில் வந்து இப்போ வந்த விட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து அட்வான்ஸான மாடலாக இருக்கும். இது வந்து பழசு 2007ஓட. விலை வந்து 54 லட்சமா. எல்லாம் மெனுவல், எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். விண்டோ ஹையுண்டா. இது வந்து ஹையுண்டா. நல்ல ப்ளூ கலர் ஹையுண்டா. இது வந்து சுசுகி ஆல்டோ ஒன்று இது பாருங்கள். நல்ல ஒரு கருப்பு சுசுகி ஆல்டோ ஒன்று. இது வந்து சுசுகி ஆல்டோவா. நல்ல பிளாக் கலர் சுசுகி ஆல்டோ. பார்ப்போம் இதோட விலை. மாருதி ஆல்டோ 88,466 கிலோமீட்டரு. 5 ஸ்பீட் மேனுவல், 5 ஸ்பீட் மேனுவல். ஏசி இருக்குது. 2016 ஆண்டு மாடல். 2016 ரெஜிஸ்ட்ரேஷன். 796 சிசி. ப்ரைஸ் வந்து 43,75,000. சுசுகி ஆல்டோ பிளாக் கலர். சிஸ்டம் வந்து மேனுவல். முன்னுக்கு வந்து பவர் விண்டோ, பின்னுக்கு மேனுவல். இது வந்து பின்பக்கம். இது வந்து இதோட பின்பக்கம். இதுலேயும் ஒரு ஹையுண்டா இருக்குது.